நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்பியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது, அது நமக்கு ஏற்றமானது என்பதை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களை எதிர்வரக்கூடிய விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 பிறக்கக்கூடியது. புதன் திசையில் பிறக்கக்கூடியது. 6ஆம் வீட்டுக்குடையவனுடைய தசை 6க்கும் 7, 8, 9, 12, 11, 10, 9க்கும் உடையவனுடைய தசை மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராகுக்கு அதுக்குள்ளே அத்தனை பிளானட்டும் அடங்கியிருக்கு. 12ஆம் இடத்தில் ராகு சனியும், 11இல் மீனத்தில் 2இல் ராகு சனி, 3இல் மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். புதன் 2 நாள் கழிச்சு ரிஷபத்துக்கு போயிடுறாரு. மேஷத்தில் ரிஷபத்துக்கு, அப்புறம் மிதுனத்துக்கும் போகிறாரு. அதனால் நம்முடைய 5ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் அமைந்திருப்பதை மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அந்த சுக்கிரன் 3ஆம் வீட்டில் குருவனுடைய வீட்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 9ஆம் வீட்டை பார்க்குறார். சுக்கிரனுடைய பார்வை 9ஆம் வீட்டுக்கும் இருக்குது. குருவனுடைய பார்வை 10ஆம் வீட்டிற்கு 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால பிஸ்னஸ் ரொம்ப ஓகோன்னு இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 12ஆம் வீட்டில் 2இல் சனியும் ராகு இருக்கிறதுனால மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மொத்தம் இருந்தாலே போதும், 2 பேர் உட்காந்துருக்காங்க, வக்கர சனி வேறு. அதனால் நாம் எதை செய்தாலும் ரொம்ப நிதானமாக பேசுறது, எச்சரிக்கையாக இருப்பது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள எந்த சின்ன வாக்குவாதத்தையும் பெருசாக்கிடாதீங்க. பரவாயில்ல, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு விட்டு கொடுத்து போங்க. மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். 4ஆம் வீட்டில் உடையவனான செவ்வாய் நமக்கு 7இல் இருக்கிறதுனால வீடு மனை வாகனம் வாங்கணும்னா உடனே அதற்கான முயற்சிகள் எடுங்கள். அல்லது முயற்சி எடுத்திருந்தால் இந்த மாதம் நமக்கு அது கை கூடக்கூடியதாக ஒரு லோனே கிடைக்கக்கூடிய இழுத்துட்டே போயிருக்கு சார், என்னன்னு தெரியல, 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கக்கூடிய அந்த லோன் நமக்கு கிடைக்கும். அல்லது எதுவுமே இல்லைனாலும் அப்ளிகேஷன் போட்டு வைங்க. அப்ளிகேஷன் போடாதான் ஆர்டர் வரும். அந்த அப்ளிகேஷன் நாம் இந்த மாதம் போட்டோம் ஏனால் நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழியாக அது அமையும். எதிர்வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முயற்சி எதிர்வரக்கூடிய மாதங்களில் நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எஸ்பெஷலி வீடு மாறுவதற்காகவும், ஒரு பொருள் வாங்குவதற்காகவும், வீட்டில் சின்ன சின்ன பொருள் சேர்வதற்கு இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் நமக்கு வைகாசி மாதம் மிக மிக அருமையான மாதமாக அமைந்திருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு 3ஆம் இடத்தில், அதாவது சுக்கிரன் குருவனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அந்த குரு 5ஆம் பார்வையாக நம்முடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, சின்ன திரை பெரிய துறையில் இருந்தாலுமே எந்த துறையில் இருந்தாலுமே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் சார். நம்ம எதிர்பார்த்ததை விட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே நம்ம வெளியில் போகிற இடங்களில் நமக்கு சின்ன உபாதைகள் வரலாம், சறுக்கலாம், அல்லது அடிபடலாம், அந்த காயம்படலாம், சின்ன நகம் பேர்ந்து போடலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்கள் வரலாம். அதனால் ஒரு 5-10 செலவு இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நம்ம வெளியில் போச்சு யாராவது பிச்சை என்று கேட்டார்களேயானால் தான தர்மம் பண்ணுங்கள். கவலைப்படாமல் ஒரு 2 ரூபா 5 ரூபா முடிஞ்ச ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு ஏதாவது தான தர்மம் பண்ணுங்கள். அது நம்மை வழிநடத்தும், வழிகாட்டும். நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அரசியல்வாதிகளிடம், ஆன்மீகவாதிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 5ஆம் வீட்டில் தான் இருக்கார் சூரியன். அப்படின்னாலுமே அந்த சூரியனுடைய பார்வை நமக்கு 11ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் அவர்களால் நமக்கு நன்மை உண்டு. ஒரு டிரான்ஸ்ஃபருக்கோ, ஒரு ப்ரமோஷனுக்கோ, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அல்லது ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னாலும் அரசியல்வாதிகளிடம் போக வேண்டும். அதனால் அவர்களிடம் சென்று அதை வாங்குவது, அந்த காரியம் முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்குது. அதனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க. மகர ராசிக்காரர்கள் எதிர்வரக்கூடிய வைகாசி மாதம் ஷேர் பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போடுங்க. எந்த இதில் போட்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடியதாக இல்லை. செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செலவுக்கேற்ற வருமானங்கள் இருந்தாலுமே நமக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள், இம்மிடியட்டாக தலைவலி, அதற்கு உடைய மூட்டு வலி, பெயின், ஜாயின்ட் பெயின்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் நாம் சிந்தித்து நமக்கு இருக்கக்கூடிய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை நாம் விடாமல் வணங்கி வந்தோம். ஆனால் ஏற்றம் மாற்றம் உண்டு. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் பிடித்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 ஆஞ்சநேயருக்கோ, விநாயகருக்கோ அல்லது நவகிரகத்துக்கோ சென்று ஒரு முடிஞ்சதுன்னா பிரதட்சணம் வாருங்கள். ஒரே ஒரு விளக்கேற்றி விட்டு வாருங்கள். எண்ணெய் விளக்கு ஏற்றிவிட்டு வந்தோமையானால் எதிர்வரக்கூடிய நாட்கள் வைகாசி மாதம் மட்டுமல்லாமல் மிக மிக ஏற்றவும் மாற்றம் தரும் என்பது சின்ன சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொளிகள்ல நான் சொல்றேன். வேற ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.